ஹலோ, இன்னைக்கு ரீடிங் என்ன பார்க்கலாம்னா வரப்போகிற ஓகே இந்த மந்த் ஏப்ரல் மே ஜூன் 3 months இந்த வரப்போகிற 3 monthsலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறதா இருக்குது, என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்றதை பற்றி கிளியராக பார்ப்போம். ஓகே, வரப்போகிற 3 months ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான மெசேஜஸ் நீங்கள் வந்துட்டு சாரி ஓகே வரப்போகிற 3 months என்ன மாதிரியான மெசேஜஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, வரப்போகிற 3 monthsல ஏப்ரல் மே அண்ட் ஜூன் 3 monthsல நியூ பிகினிங், ஒரு நியூ பிகினிங். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த விஷயத்தில் ஒரு நியூ பிகினிங் வர மாதிரி இருக்கும். சரிதா? நியூ பிகினிங், ஏதோ ஒரு விஷயத்தில் நியூ பிகினிங். நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ நியூ பிகினிங் வேணும்னு சொல்லிட்டு லைஃப் சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது மெசேஜ்? லீடர்ஷிப், நியூ பிகினிங்ஸ், லீடர்ஷிப். என்ன மாதிரியான மெசேஜஸ் கார்ட்ஸ் வருது பாருங்கள். லீடர்ஷிப்னாலே எனக்கு வந்துட்டு எம்ப்ரஸ் எனர்ஜி, ஹை பிரிஸ்டஸ் எனர்ஜி, இந்த மாதிரி எனர்ஜி தான் எனக்கு கார்ட்ஸ் கல்ல தெரியுது. பேஷன்ஸ், பொறுமை. வரப்போகிற இந்த 3 monthsல உங்களுக்கு வந்துட்டு நியூ பிகினிங்ஸ், லீடர்ஷிப் அண்ட் பேஷன்ஸாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. பியூரிஃபிகேஷன், இப்போ இந்த டைம் உங்களுக்கான ஒரு பியூரிஃபிகேஷன் நடந்துட்டுருக்கிற ஒரு டைம். நீங்கள் நிறைய சில இன்னர் ஒர்க்ஸ் நிறைய ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. சில உண்மைகளும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது உங்கள் லைஃப்பில், ஏன் இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்றது உங்களில் சில பேர் பார்க்குறவங்க, சில பேரை நீங்கள் நான் மன்னிச்சிட்டேன்னு நீங்கள் சொல்லணும். சில பேர் அகெயின் ஃபுல்ஃபில்மெண்ட், நீங்கள் அவங்கள மன்னிச்சிட்டீங்க. எந்த விதமான ஒரு கோவமோ எந்த விதமான ஒரு விஷயமோ ஆப்போசிட் பர்சன் மேலே உங்களுக்கு இல்லைன்றதை வந்துட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சொல்லலாம், உங்கள் கடவுள்கிட்ட சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி அவங்க மேலே எனக்கு எந்த விதமான ஒரு கோவமும் இல்லை, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். சில பேர் சில மன்னிப்பு கேட்டுக்கணும் கடவுள்கிட்ட. ஏதோ சில விஷயம் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விஷயத்துக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி இருக்கு. ஓகே, weird feel இருக்கு. weird feeling. oh my gosh, ஒரு நிமிஷம். oh my gosh. 3 of hearts லைக் இந்த கிறிஸ்மஸ் அப்போலாம் அந்த கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி உங்களுக்கான அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கடவுள் வந்துட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது கொடுக்கறதுக்காக பேஷன்ஸாக இருக்கு. நிறைய விஷயங்கள் லைஃப்பில் இப்போது நடந்துட்டு தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்துட்டு நல்ல விஷயம் நடக்குமான்ற ஒரு ஹோப்பே உங்களை விட்டு போகிற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் அந்த நம்பிக்கைன்றது இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து மற்றவங்களோட அந்த ஒரு என்ன சொல்ற பொறாமை, கொஞ்சம் நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய
அந்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு அந்த நெகட்டிவ் ஈவில் ஐஸ் எனர்ஜி அந்த மாதிரி வரும்போது சில விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுறது, நெகட்டிவாக சில விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் தானாகவே வரும். அது எல்லாமே உண்மை கிடையாது. இங்கே ட்ரூத் கார்டு வந்தது இல்லையா, உண்மை ட்ரூத் கார்டு, அது அப்படி தான் அது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் யோசிக்கிற நெகட்டிவாக யோசிக்கிற சில விஷயங்கள், நீங்கள் நெகட்டிவாக முடியாதுன்ற யோசிக்கிற சில விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து வராதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொய்யான ஒரு விஷயம். அது உண்மை கிடையாது. பேஷன்ஸாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் வரும்ன்றது தான் இங்கே சொல்ல வராங்க. உங்களுடைய பொறுமைன்றது இந்த வரப்போகிற இந்த 3 months ரொம்ப பொறுமையாக செயல்படுங்க. இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் நியூ பிகினிங்ஸ்க்கு, லீடர்ஷிப் இருக்குது, ஸ்டார்டிங் கார்ட்ஸே ரொம்ப பவர்ஃபுல் கார்ட்ஸ் வந்தது. கண்டிப்பாக உங்களுக்கான இந்த ஒரு டைம் வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் டைம் தான் இப்போ நடந்துட்டுருக்கு உங்கள் லைஃப்பில். நிறைய விஷயங்கள் ஓகே. உங்களுடைய மெட்டீரியலிஸ்ட் அந்த மாதிரி உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இந்த ஈவில் ஐஸ்னால சில விஷயங்கள் வந்துட்டு சில பேரோட சில சூழ்ச்சி சில விஷயங்கள்னால தான் உங்களால் வந்துட்டு நீங்கள் பணம் சேர்க்க முடியாமல் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு மணி உங்ககிட்ட வர முடியாமல் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இன்னும் நிறைய சில பவுண்டரிஸ் நீங்கள் இந்த மணி விஷயத்தில் கிரியேட் பண்ணணுன்ற மாதிரி இருக்கு. பவுண்டரிஸ் அது ஒரு பழமொழி எனக்கு மைண்டில் எனக்கு சொல்கிறாங்க. என்னென்னா, சீரும் பாம்பு அது கொத்தாதுன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க உங்களை பார்த்து நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் மேலோட்டமாக தான் நீங்கள் வந்துட்டு அந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் போல்டாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி சில பேர் உங்களை சுற்றி இருக்கிறவங்க சில நெகட்டிவ் எனர்ஜிஸ் அந்த மாதிரி பர்சன்ஸ் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது உங்களால் எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காது, எந்த விதமான நல்ல ஒரு ஹாப்பினஸ் உங்கள் லைஃப்பில் உங்களால் எடுத்துகிட்டு வர முடியாதுன்றது தான் அவங்களோட ஒரு தாட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் பீப்புள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களை சுற்றி நீங்கள் வச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய இந்த மாதிரி சில பண விஷயத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் சில விஷயங்கள் தடங்கள் வந்துட்டே தான் இருக்கும். ஃபேன் போட்டனா கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஒரே நாய்ஸ் அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பால்கனி திறந்து வச்சுருக்கேன், காற்று வரல அவ்வளோவா. ஆமைகாஷ் அம்மாடி ஒரு நிமிஷம். ஓகே, ஸ்டார் கார்டு தனியாக விழுந்தது கீழே வந்துட்டு. ஸோ நான் அந்த ஸ்டார் கார்டு எடுத்துக்கிட்டேன். நான் ஸ்டார் கார்டு இன்னும் சில பவுண்ட்ரிஸ் சில விஷயத்தில் அந்த மணி விஷயத்தில் ஃபினான்ஷியல் உங்களுடைய ஒர்க் பிளேஸில் சில பவுண்ட்ரிஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு தெரியுது. 2 நாளாக வெளியில் போயிட்டு வந்துட்டு வந்து கொஞ்சம் டயர்டு இருக்கு, ஃபேஸ் டல். பீச் அதுதான் சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமலே சில கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே சில விஷயத்தில், அந்த மாதிரி சில பேருக்கு சில விஷயங்கள் இருக்குது. இந்த 3 monthsல இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். தானாகவே உங்களுக்கு வந்து நிறைய பணம் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி, கையில் நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் பிடிச்சி வைக்கணும்னு நினச்சாலும் அந்த பணம் உங்கள் கையில் நிற்காத மாதிரி இருக்குது. நிறைய சூழ்ச்சி நடக்கும் உங்களை சுற்றி, ஒர்க் பிளேஸில், உங்களோட லைஃப் சிச்சுவேஷன்ஸில் நிறைய விஷயங்கள் நடக்கும்.
நிறைய பவுண்டரிஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நிறைய பவுண்டரிஸ் க்ரியேட் பண்ணணும். இப்போ அது எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நிறைய பவுண்டரிஸ். 2 of strength. கண்டிப்பாக உங்களுடைய விஷயத்துக்காக நீங்கள் கொஞ்சம் பவுண்டரிஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் அந்த சில சிச்சுவேஷன்லேருந்து உங்களால் தப்பிக்க முடியும். ஏதோ சம்திங் ஒரு விஷயம் தோணுது. ஒரு பாஸ்ட் கர்மா உங்களை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஒரு எனக்கு தோன்ற சில விஷயங்களை நான் சொல்கிறேன். எனக்கு இன்ட்யூஷனில் வர்றது யாருக்கு எப்படி சிக்னிஃபிகண்ட் அது வரும்ன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு நிறைய அந்த வார்த்தையாலேயே பேசி கொள்வது அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு. அது எனக்கு தமிழில் அது கன்வே பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அது உப்பு எடுத்தவன் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் மற்றவங்களுக்கு க்ரியேட் பண்ண போகிற மாதிரி இருக்குது உங்களுடைய லைஃப்பில். இந்த நெக்ஸ்ட் 3 monthsன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நியூ திங்ஸ், நியூ சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வந்தாலும் அதே சமயத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் ஃபைட் பண்ணி சில விஷயங்களை நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி சில விஷயங்கள்ல வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் மூவ் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்துட்டு அமைதியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லது. நிறைய பேர் உங்களை தடை செய்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும் இந்த 3 months. இந்த நெக்ஸ்ட்டு 3 months உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பரீட்சைன்ற மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் வரும், கிரியேட் ஆகும். எல்லாத்தையுமே நீங்கள் அமைதியாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு நியூ பிகினிங்ன்றது கண்டிப்பாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு விஷ பரீட்சை மாதிரி உங்களுக்கு இந்த 3 monthsன்றது ஒரு 3 monthsன்றது உங்களுக்கு ஒரு 3 years ஒரு அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து இன்னும் அதிகமான சில வருஷங்கள் போன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சில சிச்சுவேஷன் இந்த 3 monthsன்றது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் அமைதியான சூழ்நிலையும் இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் க்ரியேட் ஆகி தானாகவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அதை வந்துட்டு பெருசாக வேறு விதத்தில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் கொஞ்சம் அமைதியாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எந்த மாதிரியான விஷயம் இருந்தாலும் உங்களால் ஹேண்டில். அதிகமாக எனக்கு தெரியறது வந்து மணி விஷயத்தில் தான் இருக்குது. மணி விஷயத்தில் தான் வர மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய பேரோட அந்த ஈவல் ஐஸ் சில சூழ்ச்சி அந்த மாதிரி விஷயங்கள்னால உங்களுக்கு லைஃப்பில் நிறைய தடை வர மாதிரி இருக்குது. யாரோடைய ஒரு கர்மா வந்துட்டு உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு தப்பான பிஹேவியர், ஒரு தப்பான விஷயங்கள் பண்றாங்கன்னா அவங்களுடைய கர்மாக்காக ரெடி ஆயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. எனக்கு சில பேர் உங்களுடைய ஸ்ட்ரென்த், உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாருமே வந்து எவ்வளோ ஆழம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற செக் பண்ணுறதுக்காகவும் சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களை கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது உங்களுக்கு தான். அந்த சக்ஸஸ்க்காக கொஞ்சம் பொறுமையாக Queen of Coins உங்களோட மணி விஷயத்திலும் நிறைய சேஞ்சஸ் வரும், லைஃப்லேயும் நிறைய சேஞ்சஸ் வரும். 4 of Wands
கண்டிப்பாக பேஷன்ஸ் நிறைய பேஷன்ஸ். உங்களுடைய பொறுமை சோதிக்கக்கூடிய ஒரு மந்தாக தான் இந்த 3 months உங்களுக்கு இருக்க போகுது. மேபி சில பேருக்கு இப்போது இந்த இன்னைக்கு டேட் என்ன 15th ஆகிடுச்சா, டேட் என்னன்னு தெரியலையே, 15th ஸ்டார்ட் ஆகிருக்கும் சில பேருக்கு. இல்லை 15 நான் டேட் கூட தெரியல, அந்த அளவுக்கு நான் இருக்கிறேன், நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த அளவுக்கு டேட் தெரியல, ஒன்றும் தெரியல, என்ன நாளுன்னு கூட எனக்கு தெரியாது எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிஸியாக சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கிறதுனால எனக்கு எதுவுமே எனக்கு மைண்ட் அந்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் பர்சனல் எல்லாமே நான் சொல்கிறேன், ஒரு டைம் வரும்போது எல்லாமே சொல்கிறேன் என்ன விஷயம்னு. இந்த 15th மேபி 15th முடிஞ்சிருச்சுன்னா 15th ஸ்டார்ட் ஆகிருக்கும். இல்லை 15th வரலன்னா 15th சில பேருக்கு கொஞ்சம் தடங்கள் மணி விஷயத்தில் வரும். அதே சமயத்தில் கொஞ்சம் மணி கொஞ்சம் பின்னாடி போன மாதிரி இருக்கும். நீங்கள் திரும்ப மணிக்காக திரும்ப நீங்கள் கஷ்டப்பட்டு திரும்ப எடுப்பீங்க. அது எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்றதே தெரியாத மாதிரி உங்களுக்கு லைஃப் சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். நிறைய ஒரு விஷயம் முடிச்சிங்கன்னா அடுத்த விஷயம் நெக்ஸ்ட் லைனில் வந்துடும், ஒரு விஷயம் முடிச்சிங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட் வரும், அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கான நிறைய விஷயங்களில் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு கொஞ்சம் ஓகே கொஞ்சம் நிம்மதியாக நம்ம உட்காரும் சொல்லி நினைக்கும் போது உங்கள் கூட இருக்கிறவங்களோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முக்கியமானவங்க யாருன்னா ஒருத்தங்க அவங்க எதுனா ஒரு விஷயம் ஒரு பாரத்தை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துற மாதிரி திரும்ப நீங்கள் அவங்க பின்னாடி ஓடி அவங்களுடைய லைஃப் நீங்கள் சரி பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப உட்காந்து இன்னொரு சில விஷயம் இந்த 3 months கொஞ்சம் பதட்டமாக கொஞ்சம் சுறுசுறுப்பாக என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஓடி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் இந்த 3 months உங்களுக்கு இருக்கும். இந்த 3 months நீங்கள் முடிக்கும் போது ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ் உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு, சின்னதாக ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க, ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணுங்கள். எல்லா விஷயமும் அகைன் திரும்ப நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு தான் இருக்கிறேன். கண்ணடிப்படாமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாட்டையும் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போது, ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா எல்லார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ண அவசியமே கிடையாது. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, அவ்வளோதான். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த 3 months ஒரு பரபரப்பான ஒரு 3 monthஸாக கொஞ்சம் கவலை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் அது காரம் கசப்பு இனிப்பு துவர்ப்புன்னு இருக்கும் இல்லையா டேஸ்டில், அந்த மாதிரி பல வகையான சில விஷயம் உங்கள் லைஃப்பில் இப்போ இந்த 3 months உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் அதிகமாக எமோஷ்னல் ஃபீல் பண்ணாமல் அமைதியாக காமாக கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அமைதியாக உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அந்த விஷயங்களை பாருங்கள். ஆனால் யாரையும் எதிர்த்து பேசாதீங்க. கொஞ்சம் அதிகமாக யோசிங்க. ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா நல்லா யோசித்து முடிவெடுத்து பண்ணுங்கள். டைம் எடுத்துக்கோங்க, யோசிக்கிறதுக்கும் டைம் எடுத்துக்கோங்க. அவசரமாக யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஆனால் உங்களுடைய ஃப்யூச்சர்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக அது வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக எல்லாருடைய லைஃப்பில் வந்து கொண்டே தான் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஓகே, டேக் கேர். God bless.